இன்னாதது நிறைந்திருக்கிறது. ஆனால் அந்த இன்னாதவற்றில் இருக்கின்ற இனிமையை காண வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள். தமிழில் நெகட்டிவ் என்கின்ற ஆங்கில பதத்திற்கு இணையாக எதிர்மறை என்கின்ற சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். பாசிட்டிவ் என்கின்ற சொல்லுக்கு இணையாக நேர்மறை என்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது. நேர்மறை என்றால் மறை இருந்தால் எப்படி நேராக இருக்கும்? எனவே நேர்மறை என்கின்ற சொல்லுக்கு பதிலாக நேர்முறை என்கின்ற சொல்லை பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நாம் இங்கே பிறக்கிற போது யாரும் இந்த உலகம் இனிமையானதாக இருக்கும், மகிழ்ச்சி ததும்பும், ஆனந்தம் பொங்கும் என்றெல்லாம் உத்தரவாதம் அளித்ததால் நாம் பிறக்கவில்லை. ஓர் உயிரியல் விபத்தாக நாம் பிறந்தோம் என்பதுதான் உண்மை. ஆனால் அப்படி பிறந்தாலும் இந்த வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக ஆக்கிக் கொள்வது என்பதுதான் என்னுடைய உரையின் சுருக்கம். திரு சுந்தரா உடையப்பனவர்கள் இன்னாதுதான் இவ்வுலகம் என்று சொன்னார்கள். இந்த உலகில் 79% தண்ணீர் தான் இருக்கிறது என்பதற்காக நாம் வாழ்க்கையை முடித்து கொள்ளவில்லை. அதில் இருக்கிற 21% நிலத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சியானவற்றை பார்த்து அவற்றின் நிழலில் மீதி வாழ்க்கையையும் கழிக்க வேண்டும் என்பதுதான் இனியவற்றை காண்பதற்கான பொருள் என்று நான் கருதுகிறேன். எந்த மனிதனும் 100% நல்லவனாக இருக்க முடியாது. மிகச்சிறந்த ஞானிகளிடம் கூட சினம் என்கின்ற ஒரு குற்றத்தை நாம் பார்க்க முடியும். அதனால்தான் திருவள்ளுவர் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க கொளல் என்று சொன்னார். ஒரு மனிதனிடம் இருக்கின்ற சிறந்த பண்புகளைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறந்த பண்புகள் அதிகமாக இருந்தால் அவனை சிறந்தவன் என்று சொல்லலாம் என்பது திருக்குறள் கூறுகின்ற நெறி. ஆனால் நான் என்ன உணர்கிறேன் என்றால், ஒரு மனிதனிடம் குற்றங்கள் அதிகமாக இருந்தால் கூட குணங்களை மட்டுமே நாம் எடுத்துக்கொண்டு அவனோடு பழக வேண்டும். உதாரணமாக நாம் ரோஜாவை எடுத்துக்கொண்டால் அந்த ரோஜா செடியில் மலர்களை விட முட்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் மலர்களை விட முட்கள் தான் அதிக நாட்கள் வாழ்கின்றன. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கூறியிருப்பார், நான் முட்களை நேசிக்கிறேன், ஏனென்றால் அவை செடியோடு இரத்த சம்பந்தம் கொள்வதால் என்று. மலர் மேலாக இருக்கிறது, முள்தான் ஆழ இருக்கிறது. ஆனால் நாம் முட்களை பார்த்து ரசிப்பதில்லை, அந்த ரோஜாவை பார்த்துத்தான் ரசித்து கொண்டு இருக்கின்றோம். நாம் ஒரு மனிதனிடம் இருக்கிற மேன்மையானவற்றை போற்றத் தொடங்கினால் அந்த மனிதன் மேன்மையானவனாக மாறிவிடுவான் என்பதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறுகிற ஒரு கதை ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இரவு நேரத்தில் குளம் ஒன்றில் மீன் திருடுவதற்காக ஒருவன் வருகிறான். ஆனால் அவன் குளத்தில் செய்த சப்தத்தை கேட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவர்களெல்லாம் ஓடி வருகிற ஓசை கேட்டு அவன் குளித்துவிட்டு அருகிலே இருக்கிற மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்வதைப் போல பாவனை காட்டுகிறான். வருகிறவர்கள் இவன் ஞானியோ என்று நினைத்து அவனுக்கு மரியாதை செய்கிறார்கள். ஒருவர் அவன் சாப்பிட பழம் கொண்டு வந்து கொடுக்கிறார், ஒருவர் பால் கொண்டு வருகிறார், ஒருவர் துணி தருகிறார். இப்படி அனைவரும் செய்வதை பார்த்து அவனுக்குள் ஒரு யோசனை தோன்றியது. நாம் நடிப்பதற்கே மக்கள் இவ்வளவு மரியாதை தருகிறார்கள் என்றால்
உண்மையாக இருந்தால் எவ்வளவு மரியாதை தருவார்கள் என்று நினைத்தான் அவன் ஞானியாகிவிட்டான் என்பது அவர் கூறுகிற அந்த சின்ன கதையின் பொருள். நீங்கள் ஒருவரிடம் இருக்கிற குணங்களை போற்ற போற்ற அவர்கள் அந்த குணங்களை பெரிதுபடுத்த நினைப்பார்கள். நம்மிடம் இவ்வளவு அரிய குணங்கள் இருக்கின்றனவா, நாம் ஏன் இன்னும் மகத்தானவர்களாக மாறக்கூடாது என்று நினைப்பார்கள். அவர்கள் மகத்தானவர்களாக மாறிவிடுவார்கள். நாம் மேன்மையானவற்றைத்தான் உலகில் பார்க்க வேண்டும் என்பதற்கு அதே ரோஜாவிற்கு நான் வருகின்றேன். நாம் ரோஜா செடிகளை வளர்க்கிறோம். யாராவது முட்களுக்காக வளர்க்கிறார்களா? மலர்களுக்காகத்தான் வளர்க்கிறார்கள். மலர்களில் மகரந்த சேர்க்கை செய்து புதிய புதிய மலர்களை உற்பத்தி செய்கிறார்கள். ரோஜா என்பதே ரோஸ் என்கின்ற அந்த சொல்லிலிருந்து தான் வந்தது. அது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்ததால் தான் அந்த பெயரை பெற்றது. ஆனால் இன்று மஞ்சள் நிறத்தில் ரோஜா இருக்கிறது, நீல நிறத்தில் இருக்கிறது, கருப்பு நிறத்தில் கூட இருக்கிறது. கருப்பு மலர்கள் என்று நா. காமராசன் ஒரு கவிதை தொகுப்பை எழுதியிருப்பார். அதிலே திருநங்கைகளை பற்றி ஒரு வரி வரும். நாங்கள் சந்திப்பிழை போல வந்த சந்ததி பிழைகள் என்பது அந்த பொருள். நாம் மலர்களுக்காகத்தான் ரோஜாவை இனவிருத்தி செய்கிறோம், நடப்பு செய்கிறோம். எப்போதாவது வருகின்ற அவற்றை பார்த்து ரசிக்கின்றோம். எனக்கு ஒரு சின்ன கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு மன்னன், அவர் கேள்விப்படுகிறார் அந்த ஊரில் ஒருவர் மிகப்பெரிய ரோஜா தோட்டம் வைத்திருக்கிறார் என்று. அந்த ரோஜா தோட்டத்தை பார்த்து மகிழ வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். செய்தி சொல்லி அனுப்புகிறார். மறுநாள் அவர் அந்த ரோஜா தோட்டத்திற்கு சென்றபோது எல்லா ரோஜா மலர்களும் கிள்ளப்பட்டிருந்தன. ஒரே ஒரு மலர் மட்டும்தான் அதிலே மீதம் இருந்தது. அவர் அந்த தோட்டத்தின் உரிமையாளரை அழைத்து கேட்டார், என்ன ஒரே ஒரு ரோஜா இருக்கிறது? நீங்கள் எப்போதும் கும்பலை பார்த்தே ரசித்தவர்கள், மகிழ்ந்தவர்கள், ஒற்றையாக ஒரு ரோஜாவை இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று பாருங்கள். ஒரு தனி மனிதனை பார்க்க இனிமேலாவது கற்றுக்கொள்ளுங்கள், கும்பலை பார்க்காதீர்கள் என்று குறிப்பிட்டார். நாம் கூட எத்தனையோ கண்ணீருக்கு நடுவில் ஒரு புன்னகையை பார்த்து மனம் விட்டு விடுவதில்லையா? நாம் பார்க்கிறோமே, அந்த கடலில் எவ்வளவு பெரிய திமிங்கலங்கள் இருக்கின்றன. ஆனால் சின்ன மீன்களும் நீந்தி அங்கே உயிர் வாழவில்லையா? வானத்திலே வல்லூர்கள் பறக்கின்றன, அங்கேதான் சின்ன சிட்டுக்குருவிகளும் கிரீச்சிட்டு கொண்டு பறக்கின்றன. கடலிலே மிகப்பெரிய கப்பல்கள் எல்லாம் பயணம் வருகின்றன, அங்கே கட்டுமரத்தை வைத்துக்கொண்டு ஒருவர் மீன் பிடித்து கொண்டு இருக்கின்றார். காட்டிலே மிகப்பெரிய புலிகள் இருக்கின்றன, அங்கே சின்ன முயல்களும் ஓடி விளையாடுகின்றன. நம்பிக்கைக்குரியதுதான் வாழ்க்கை, மகிழ்ச்சியானது என்று நினைப்பதுதான் வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதுமே நடப்பவை நல்லவை என்று நினைக்கிற மனிதன் சோர்வடைவதில்லை. நாம் படித்திருக்கிறோம். ஒரு மன்னன் இருந்தார், அவருக்கு ஒரு நண்பன் இருந்தான். எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று அவன் சொல்வான். மன்னரும் அதை ஏற்றுக்கொள்வார். ஒரு நாள் அவர் பழத்தை வெட்டும் போது தன்னுடைய விரலையே வெட்டி கொள்கிறார். அப்போது அவரிடம் எல்லாம் நன்மைக்கே என்கிறார். வெகுண்டு போகிறார் அவர். நான் விரலை வெட்டி கொள்கிறேன், நீ நல்லது என்கிறாயா என்று அவனை சிறையில் அடைத்து விடுகிறார். ஒரு மாதம் கழித்து அவன் இல்லாமல் அவர் வேட்டைக்கு போகிறார். வழி தவறி மாட்டிக்கொள்கிறார். அங்கே இருந்த சில மனிதர்கள் அவரை உண்பதற்காக, பழி கொடுப்பதற்காக அழைத்து செல்கிறார்கள். அங்கே பெரிய கொப்பரையிலே தண்ணீர் கொதித்து கொண்டிருக்கிறது. வந்தவர்கள் அவரை தூணில் இருந்து விடுவித்து அங்கங்களை எல்லாம் பரிசோதிக்கிறார்கள். பழி கொடுக்க போகிறார்கள், நரபலி. அப்படி பார்க்கிற போது அவரிடம் கட்டை விரல் இல்லை. அவர்கள் முழுமையான மனிதனைத்தான் பழி கொடுப்பார்கள், குறைவாக இருப்பவனை பழி கொடுக்க மாட்டார்கள். எனவே விட்டு விடுகிறார்கள். இவன் காட்டில் இருந்து நாட்டிற்கு வந்ததும் முதல் முறையாக வருத்தப்பட்டு அந்த சிறைச்சாலையினுடைய கதவை திறந்து தன்னுடைய நண்பனை வரவழைக்கிறான். அன்று நீ எல்லாம் நன்மைக்கே என்று சொன்னாய்,
நான் அதை புரிந்து கொள்ளாமல் உன்னை சிறையில் தள்ளிவிட்டேன், என்னை மன்னித்துக்கொள். நீங்கள் என்னை சிறையில் அடைத்ததும் நன்மைக்கே என்றான். அதெப்படி சிறையில் அடைத்தது நன்மைக்கு என்று? நான் உங்களோடு வந்திருந்தால் எனக்கு கட்டை விரல் நன்றாக இருக்கிறதே, அதனால் என்னை இவர்கள் அடைத்திருப்பார்கள் என்று. இனியவை காண்க என்றால் நம்மிடம் இருக்கின்ற இனியவற்றை காண்பது, அடுத்தவர்களிடம் இருக்கிற இனியவற்றை காண்பது. அசோகருடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடந்தது. அவர் கலிங்க போருக்கு பிறகு எந்த புத்த பிக்கு வந்தாலும் தலை தாழ்த்தி வணங்குவார். ஒரு மன்னன் அரியணையிலிருந்து கீழே இறங்கி வந்து தலை தாழ்த்தி வணங்குவதை பார்த்து அங்கே இருக்கிற மற்ற அறிஞர்களுக்கெல்லாம் பிடிக்கவில்லை. எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவரிடம் ஒரு நாள், நீங்கள் மன்னர், அரியாசனத்தில் கம்பீரமாக அமர வேண்டிய நீங்கள் இப்படி கீழே இருந்து அவர்களை வரவேற்பது நன்றாக இல்லை, அதுவும் நீங்கள் பேரரசர். அசோகர் சொன்னார், அப்படியா, சரி. அதற்கு 1 மாதத்திற்கு பிறகு அவர்களை எல்லாம் அழைத்தார். ஒவ்வொருவரிடம் ஒவ்வொரு பணியை கொடுத்தார். நீ ஒரு குதிரையின் தலையை கொண்டு வா, நீ ஆட்டின் தலையை கொண்டு வா என்று ஒவ்வொருவரிடம் சொல்லிவிட்டு ஒருவரிடம் நீ மனித தலையை கொண்டு வா என்றார். காலையில் சென்றார்கள். சிறிது நேரத்திலேயே ஆட்டுத்தலையோடு வந்து விட்டார்கள், சிறிது நேரத்திலேயே மற்ற தலைகளோடு வந்து விட்டார்கள். மனித தலையை கொண்டு வர சொன்னவர் மாலையில் தான் வந்தார். அவரிடம் ஏன் இவ்வளவு நேரம் ஆயிற்று என்றார். இது கிடைப்பதற்கு நான் படாத பாடுபட்டேன், இதை தூக்கி வரவே எனக்கு பிடிக்கவில்லை, ஒரே நாற்றம், இருந்தாலும் கட்டளைக்காக எடுத்து கொண்டு வந்தேன். சரி, எல்லாரும் எடுத்து கொண்டு வந்து விட்டீர்கள், போய் விற்று கொண்டு வாருங்கள் என்றார். எல்லோரும் சென்றார்கள். சிறிது நேரத்திலேயே மான் தலையை கொண்டு வந்தவர் 1 பொற்காசு, 2 பொற்காசு என்று கொண்டு வந்து விட்டார்கள். மனித தலையை கொண்டு போனவர் வெகு நேரம் கழித்து வந்தார். என்ன, விற்று விட்டாயா? யாரும் வாங்கவே தயாராயில்லை. நான் 2 பொற்காசுகள் கொடுத்து இதை ஒருவரிடம் கொடுத்து விட்டு வந்தேன் என்றார். இப்போது புரிந்ததா? மனித தலைக்கு எந்த மரியாதையும் இல்லை, இதை தாழ்த்துவதால் என்ன கெட்டு போக போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று. நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்வது அவசியம். இந்த வாழ்க்கை நீடித்திருக்கும் என்பதற்கும் உத்தரவாதம் இல்லை, நிலையானது என்பதற்கும் உத்தரவாதம் இல்லை. ஆனால் ஒரு மிகப்பெரிய பயணத்திலே செல்கிற போது வழியிலே நாம் பார்க்கிற மலர்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் பார்த்து அந்த நொடியில் மகிழ்ச்சி அடைகிறோமே, அதை போல மகிழ்ச்சி அடைவதுதான் வாழ்க்கையினுடைய தாத்பரியம். பல பேர் சொல்லுவார்கள், அந்த காலம் போல் இப்போது இல்லை என்று. அந்த காலம் என்று எதை சொல்லுகிறீர்கள்? மனிதன் காடுகளில் எப்போது வேண்டுமானால் வேட்டையாடப்படுவோம் என்று பயந்து கொண்டிருந்தானே, அந்த காலமா? சின்ன விலங்கை வேட்டையாடிவிட்டு அடுத்த வேளை உணவு கிடைக்குமோ இல்லையோ என்று வயிற்றை நிரப்பிக் கொண்டானே, அந்த காலத்தையா? எந்த விலங்கையாவது பார்த்தால் ஓட முடியாது என்பதால் தன் வயிற்றில் இருப்பதையெல்லாம் கழிந்து விட்டு ஓடினானே, அந்த காலத்தையா? அல்லது வேளாண்மை என்று வந்துவிட்ட பிறகு அது இயற்கையோடு நடத்துகிற சூதாட்டமாக இருந்து பல நாள் அறுவடை பொய்க்க பசியோடும் பட்டினியோடும் தெரிந்தானே, அந்த காலத்தையா? அல்லது பல பேர் தன்னுடைய பிரசவத்திலேயே இறந்து போனார்களே, அந்த காலத்தையா? மருத்துவ வசதி இல்லாததனால் நொந்து போனார்களே, அந்த காலத்தையா? இருண்ட காலத்தில் இருந்து விளக்கு இல்லாத போது பாம்புக்கும் பூரானுக்கும் தேளுக்கும் பலியானார்களே, அந்த காலத்தையா? அல்லது பஞ்சம் என்று வந்துவிட்டால் பிழைக்க வழியில்லாமல் ஊராக திரிந்தார்களே, அந்த காலத்தையா? எந்த காலம் பொற்காலமாக இருந்தது? நாம் இன்று இருக்கிற காலம்தான் இதுவரை இருந்த காலத்திலேயே பொற்காலம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏன் இனியவற்றையே நினைக்க வேண்டும், இன்னாததை நினைக்கக்கூடாது? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒருவன் வழிப்போக்கனாக சென்று கொண்டிருந்தான். ஒரு மரத்துக்கடியிலே அவன் படுத்தான். பசித்தது, உணவு கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தான். உணவு வந்தது, சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்தது. ஒரு மஞ்சம் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தான். மஞ்சம் வந்தது. யாராவது கவரி வீசினால் நன்றாக இருக்குமே, தூங்கலாம் என்று நினைத்தான். கவரி வீசினார்கள். திடீரென
ஒரு புலி வந்து நம்மை உண்டால் என்ன ஆவது என்று நினைத்தான். புலி வந்து உண்டு விட்டது. ஏனென்றால் அவன் படுத்தது கற்பக மரத்திற்கு அடியில் என்கிற காரணத்தால். நாம் எப்போதும் நல்லவற்றை நினைக்க வேண்டும். இனிய காண்க என்பது வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்ட இனியவற்றை நினைக்க வேண்டும், நல்லவற்றை நினைக்க வேண்டும். நாம் உயர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்க வேண்டும். நமக்கு ஏற்படுகிற இன்னல்களை பெரிதாக்க கூடாது. ஏனென்றால் இந்த இன்னல்கள் கூட உயர்ந்ததனால் வருகிற இன்னல்கள் தானே தவிர அது தனியாக வருகிற இன்னல்கள் அல்ல. ஒருவர் மிகப்பெரிய வர்த்தகம் செய்கிறார் என்றால், பிரச்சனைகளோடு இருக்கிறார் என்றால், வர்த்தகம் செய்து இந்த உயர்ந்த நிலையில் இருப்பதால் தானே பிரச்சனைகள் வருகிறது. எதுவுமே செய்யாவிட்டால் பிரச்சனைகளே இல்லை என்பதுதான் உண்மை. அதனால் திருவள்ளுவர் கூறியதைப் போல நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதுமே இனியவற்றை காண வேண்டும், இனியவற்றை பேச வேண்டும். அதனால்தான் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று அவர் சொன்னார். கனி என்றால் பழம் என்று பொருள் அல்ல. நாம் எந்த பயன்பாட்டிற்காக ஒன்றை கவர்கிறோமோ அந்த பயன்பாட்டிற்கான பருவத்தில் கவர வேண்டும். உதாரணமாக, நீங்கள் தக்காளியை பழமாக கவர வேண்டும், பாகற்காயை காயாகத்தான் கவர வேண்டும். அதிலே திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்று பழமாக கவரக்கூடாது. ஒரே பொருளில் கூட ஊறுகாய் போடுவது என்றால் காயாக மாங்காயை பறிக்க வேண்டும், உண்பதாக இருந்தால் பழமாக பறிக்க வேண்டும். வடுவாக நாம் பயன்படுத்த போகிறோம் என்றால் பிஞ்சாக பயன்படுத்த வேண்டும். எந்த பருவத்தில் பயன்படுத்த போகிறோம் என்பது முக்கியம். ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்கிறவர் மிகப்பெரிய அறிஞர், பரோபகாரி, பலருக்கும் உதவியவர், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருத்துவம் பார்த்த கருணை உள்ளம் கொண்டவர். அவர் திருவள்ளுவரை பற்றி எழுதுகிற போது, திருக்குறளை பற்றி கூறுகிற போது, வாழ்க்கை உடன்பாடு கொண்ட மகத்தான நூல் என்று குறிப்பிடுகிறார். காரணம், அந்த காலத்தில் எழுதப்பட்ட பல நூல்கள் வாழ்க்கை மறுதலிப்பாக இருந்தது. அவையெல்லாம் இன்னாதவற்றை பட்டியலிட்டவை. ஆனால் திருவள்ளுவர் தான் வாழ்க்கை நம்பிக்கைக்குரியது என்று குறிப்பிட்டார். அவர் பொருட்பாலை எழுதினார். திரு ஆவுடைப்பன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல, இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது என்றார். வறுமையை காட்டிலும் கொடியது எது? வறுமைதான் வறுமையை காட்டிலும் கொடியது என்றார். ஏனென்றால் வறுமை இருப்பவன் தன்னுடைய துன்பங்களை தேர்ந்தெடுத்து கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை. வளமை இருக்கிறவர்கள் துன்பத்தை கூட தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். எப்படி என்றால், வீட்டிலேயே மரணமடைவதா அல்லது வசதியான இடத்தில் சென்று மரணமடைவதா என்பதை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். வறியவனுக்கு வாய்ப்பே இல்லை என்பதால் வள்ளுவர் சொன்னார், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்று சொன்னார். அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் என்று திருவள்ளுவர் சொன்னார். காரணம், அவர் வாழ்க்கையை நுட்பமாக பார்க்கிற மனப்பக்குவம் கொண்டவர். இந்த வாழ்க்கையை உடன்பாடோடு கொள்கிற மனிதன்தான் வாழ்கிற சில காலமாவது மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் திருவள்ளுவர் பொருட்பாலை படைத்தார், காமத்துப்பாலையும் படைத்தார். அறத்துப்பாலிலும் மேன்மையான கருத்துக்களை அவர் சொன்னதற்கு காரணம், நாம் பெறுகிற மகிழ்ச்சி நிலைத்து இருக்க வேண்டும். தவறான வழிகளில் பெறுகிற மகிழ்ச்சி நிலைத்து நிற்காது என்பதை அவர் தெளிவுபடுத்தியதற்கு காரணம், அந்த இனியவை ஒரே நொடியில் இல்லாமல் 10 நொடிகளாவது நீடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை நாம் பெற வேண்டும் என்பதற்காக அவர் சொன்னார். நாம் பல பேரை பார்க்கலாம், அவர்கள் தாங்கள் செய்கிற பணியை கூட குறைவாக சொல்வார்கள். எங்கே பணியாற்றுகிறீர்கள் என்று சொன்னால், ஓர் அலுவலகத்தை சொல்லி அங்கே குப்பை கொட்டுகிறேன் என்று சொல்வார்கள். நாம் குப்பை கொட்டுபவர்களை கூட தூய்மை பணியாளர்கள் என்று சொல்லுகிற கௌரவத்தை தருகிறோம். குப்பைகளை அள்ளுகிறவர்கள் கூட மன மகிழ்ச்சியோடு அள்ளுவதை நான் தினமும் வீதியிலே பார்க்கிறேன். ஏனென்றால் அவர்கள் மனத்திலே தூய்மை இருக்கிறது, நம் தெருவிலே குப்பை இருக்கிறது. சிலர் அவ்வாறு சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் இனியவற்றை காண்பதற்கு தயாராக இல்லை என்பதுதான். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். பல பேர் தங்களுடைய பணியை பற்றியே சொல்லும்போது ஒரு கதையை சொல்வார்கள். ஒரு கழுதை இருந்ததாம், அது எல்லாவற்றிற்கும் இப்படித்தான் ஆட்டுமாம். ஒருபோதும் தன்னுடைய கழுத்தை பக்கவாட்டில் ஆட்டாது.
யாராவது அதை பக்கவாட்டில் ஆட்ட வைத்தால், வேண்டாம் என்பது போல ஆட்ட வைத்தால் 1,00,000 ரூபாய் பரிசு என்று சொன்னார்களாம். ஒருவர் அந்த கழுதையின் காதில், எத்தனையோ பேர் எத்தனையோ முயற்சிகள் செய்து தோற்று போய் விட்டார்கள். ஒருவர் அந்த கழுதையின் காதிலே போய் எதையோ கிசுகிசுத்தார். வேகமாக அது வேண்டாம் என்று ஆற்றியதாம். அவருக்கு 1,00,000 கொடுத்துவிட்டு, என்ன கேட்டாய் என்று கேட்டார்கள். நான் அந்த கழுதையிடம் கேட்டேன், என் பணியை செய்வதற்கு நீ தயாரா என்று கேட்டேன். வேண்டாம் என்று அது தலையாட்டி விட்டது என்று சொல்வார்கள். நாம் நம்மை சுற்றி இருக்கிற பலரை பார்க்கிறோம். விரக்தியின் உச்சமாக இருக்கிறார்கள், எண்ணத்தே கண்ணையாவாக இருக்கிறார்கள். என்ன பணியாற்றி என்ன பயன், என்ன செய்து என்ன பயன், பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்து என்ன அவர்கள் பயன் கண்டோம், வேலை செய்தோம் என்ன நடந்தது என்று அவர்களிடம் சிறிது நேரம் இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கே விரக்தி வந்துவிடும். சில பேருடைய பார்வையை பார்த்தாலே உங்களுக்கு தூக்கம் வந்துவிடும். நான் சொல்வதெல்லாம், இவர்களை மருந்து கடைக்கு முன்னால் சில நேரம் உட்கார வைத்து தூக்க மாத்திரை வேண்டும் என்பவர்களை எல்லாம் வந்து இவர்கள் முகத்தை ஒரு முறை பார்க்க சொன்னால் தூக்க மாத்திரையே தேவைப்படாத அளவிற்கு அவர்கள் இருப்பார்கள். சிலரோடு நீங்கள் திரைப்படத்திற்கு செல்ல முடியாது. சென்றால் அங்கே கதாநாயகன் மேலே எழுந்து அடிப்பதை பார்த்து இவர்கள் சொல்வார்கள், இது புவியீர்ப்பு இசைக்கு எதிராக இருக்கிறது, இது சாத்தியமே இல்லை என்பார்கள். நல்ல பாடல், உங்களுக்கு பிடித்த பாடல் வரும், பாட்டு வருகிறது, ஆனால் இந்த இசைக்கருவிகளை எல்லாம் யார் இசைக்கிறார்கள் என்று கேட்பார்கள். எல்லாவற்றிலும் அவர்கள் தர்க்கம் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். சிலரோடு உண்ண செல்ல முடியாது. அங்கே சென்றால் நீங்கள் மாதுளம்பழம் ரசம் வேண்டும் என்று கேட்டால் இவர்கள் மாதுளம்பழம் ரசம் எனக்கும் வேண்டும். சிறிது நேரம் கழித்து அவரை அழைத்து சர்க்கரை வேண்டாம். அவர் சிறிது தூரம் சென்றதும் பனிக்கட்டி போட வேண்டாம், சிறிது தூரம் சென்றதும் மாதுளம் வேண்டாம், வெறும் தண்ணீர் தான் அவர்களுக்கு வேண்டும். இவர்களோடு சாப்பிட்டால் முதல் வாயிலே இதெல்லாம் ஒரு சாப்பாட்டா, மனிதன் சாப்பிடுவானா என்று அவர்கள் சாப்பிடுவார்கள். நீங்கள் எதையாவது விரும்பி சாப்பிட்டால் அவ்வளவுதான், இதையெல்லாம் சாப்பிட்டால் கொழுப்பு சத்து அதிகமாகி இதயம்தான் பாதிக்கும் என்று உங்களையும் சாப்பிட விட மாட்டார்கள். இவர்களோடு சுற்றுலாவிற்கும் செல்ல முடியாது. சென்றால் எங்கே அழகான ஒரு இடத்தை பார்த்தாலும் நீங்கள் வியந்து பார்த்தால் அவர்கள் சொல்வார்கள், இதை விட நம்மூரிலேயே ஒன்று அழகாக இருக்கிறது என்பார்கள். அல்சிபிடஸ் என்பவன், அவனை பற்றி சாக்ரட்டிஸ் சொன்னார், அல்சிபிடிஸ் எல்லா ஊருக்கும் செல்கிறான், ஆனால் அவனிடம் எந்த மாற்றமும் வரவில்லை. ஏனென்றால் போகிற இடத்திற்கெல்லாம் தன்னுடைய ஊரையே தூக்கி செல்கிறான் என்று. தன்னுடைய ஊரை தூக்கி செல்பவன் சுற்றுலா போனால் எப்படி ரசிக்க முடியும்? தன்னை கழற்றி வைத்துவிட்டு போகிறவன் தான் இடங்களையும் ரசிக்க முடியும், மனிதர்களையும் மதிக்க முடியும் என்பதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலே நாம் அவர் கொடிது கொடிது எது என்று ஔவையார் ஒரு பட்டியலை போட்டிருக்கிறார் என்று சொன்னார். அவர் இனிது இனிது எது என்பதற்கும் ஒரு பட்டியலை போட்டிருக்கிறார். இனிது யாதென தனி கேட்கின் தனி நெடுவேளாய், இனிது இனிது ஏகாந்தம் இனிது, இனிது இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவினர் சேர்தல், அதனினும் இனிது அறிவில்லோரை நினைவிலும் கனவிலும் காண்பது இனிதே என்று முடிக்கிறார். அதில் குறிப்பிடுவது ஏகாந்தம் என்று சொல்வது என்னவென்றால், சில நேரங்களில் இப்படி நமக்கு ஒத்து வராத மனிதர்களோடு இருப்பதை விட தனியாக இருப்பதே மேன்மையானது. நீங்கள் தனியாக இருக்கிற போதுதான் வாழ்க்கையை தரிசிக்கிறீர்கள். நீங்கள் எப்போதும் மனிதர்களோடு இருக்கிற போது சப்தங்களுக்கு நடுவில் வாழ்கிறீர்களே தவிர மௌனத்தை ஒருபோதும் நீங்கள் தரிசிக்க முடிவதில்லை. தனியாக அமர்கிற போதுதான் நமக்கு பல சிந்தனைகள் ஏற்படுகின்றன. நம்மை நாமே விசாரிக்கிறோம், நம் அனுபவங்களை மறுபரிசீலனை செய்கிறோம், நம் செயல்கள் சரியா என்று நாமே உரசி பார்க்கிறோம். அதனால் தனிமை சிறந்தது. ஆதியை தொழுதல் என்றால் அது எது தொடக்கத்தில் இருந்ததோ அதை குறிக்கிறது. எந்த விதமான பேதமும் இல்லாமல் ஆதி என்கிற போது அது அனைத்து பிரிவுகளையும் தாண்டியதாக இருக்கிறது. அடுத்தது அறிவினரோடு சேர்வது ஏனென்றால், ஒரு சந்தனக்கட்டிக்கு அருகில் ஒரு கல் வெகு நாட்கள் இருந்தால்
அந்த கல்லில் கூட மனம் ஏற்பட ஆரம்பித்துவிடும். ஏனென்றால் யாருடன் இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அறிவுள்ளோரை பகலிலும் இரவிலும் கனவிலும் நனவிலும் காண்பது இனிது என்றால் நம்முடைய சிந்தனை முழுவதுமே அந்த அறிவை நோக்கி இருக்கிற போது நாம் எந்த விதமான கவனச்சிதறலுக்கும் ஆளாக மாட்டோம். அது மட்டுமல்ல, அறிவு என்பது நாம தேடி பெறுவதில்லை, மற்றவர்களிடமிருந்து பெறுவதுதான் அதிகம். எத்தனை செய்திகளை நீங்கள் சொந்தமாக கற்று உணர்ந்தீர்கள்? நீங்கள் பல் துலக்குவதை யாரோ கற்றுக் கொடுத்தார்கள், நீங்கள் குளிப்பதை யாரோ உங்களுக்கு போதித்தார்கள், நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை யாரோ ஒருவர் உங்களுக்கு உபதேசித்தார்கள், நீங்கள் எப்படி அமர்ந்தால் நல்லது என்பதை யாரோ ஒருவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நாம் பெற்றவை அனைத்தும் மற்றவரிடமிருந்து கற்றவைதானே என்பதை உணர வேண்டும். அதனால் அறிவுள்ளோரை சிந்திப்பதும் அறிவுள்ளோரை காண்பதுமே நம்மிடம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் என்று ஔவையார் சொன்னார். திருவள்ளுவர் சொன்னார், தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுலகிற்கெல்லாம் இனிது என்று சொன்னார். ஒரு மனிதன் வாழ்க்கையிலே முன்னேறுகிறான் என்றால் அவனை விட அவன் மகன் பணக்காரன் என்பது முன்னேற்றம் அல்ல. என்னை விட என் மகன் அறிவாளி என்று ஒரு தந்தை பார்க்கிறான் அல்லவா, அதுதான் இனியது. ஏனென்றால் என்னுடைய வயதில் நான் பெற்றதை விட என் மகன் அதிகம் கற்றிருக்கிறான், அதிகம் தெரிந்திருக்கிறான் என்கிற போது நம் வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கும். அதை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். தமிழிலே இன்னா 40 என்கின்ற 14 கீழ்கணக்கும் உண்டு, இனியவை 40 என்கின்ற 14 கீழ்கணக்கும் உண்டு. நாம் எப்படி இன்சொல்லை பேச வேண்டும் என்பதற்கு அறநெறிச்சாரத்தில் ஒரு பாடல் உண்டு. நாம் அனைவருமே விவசாயிகள் என்கிறது அந்த பாடல். நாம் விவசாயிகளாக ஆக வேண்டும் என்கிறது அந்த பாடல். இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வன்சொற் களை கொட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சிய அரங்கதிர் ஈன்றதோர் பைங்கூழ் சிறுகாலை செய் என்பதுதான் அறநெறிச்சாரம் சொல்கிற பாடல். இன்சொல் தான் விளைநிலம், அதில் ஈகை தான் வித்து. வன்சொல்லை நீக்க வேண்டும், வாய்மை என்கிற எருவை இட வேண்டும். அப்போது அந்த அறக்கதிர் வரும், அந்த அறக்கதிரை நீங்கள் அறுவடை செய்யலாம் என்பது அந்த பாடல். இப்போது இனியவை 40 என்று வருவதில் திரு சுந்தராவுடைப்பன் பல செய்திகளை சொன்னார் இல்வாழ்க்கையை பற்றி. கணவனும் மனைவியும் ஒன்றி வாழ முடியவில்லை என்று அவர் கணவன் பக்கத்திலிருந்து பேசினார், நான் மனைவி பக்கத்திலிருந்து பேசுகிறேன். பல நேரங்களில் இல்லத்திலேயே இருக்கிறவர்களுக்கு கணவன்தான் மிகப்பெரிய பாதுகாப்பாகவும் இருக்கிறான், அவன்தான் அவர்கள் வாழ்க்கையின் முக்கியமாகவும் இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் ஆண்களுக்கு திருமணம் பிரகாரம், பெண்களுக்கு அதுதான் கர்ப்ப கிரகம். அதனால் அவர் இனியவை 40 ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அது நாம் யோசிக்க வேண்டியது. நிலையாமை நோக்கி நெடியோர் துரத்தல் தலையாகத்தான் இனிது நன்கு என்று. திருமண வாழ்க்கை எந்த வகையிலுமே ஒத்து வரவில்லை என்று இருவர் முடிவு செய்தால் அவர்கள் இல்லறத்தில் இருப்பதை விட துறவரத்திற்கு போவதுதான் அவர்களுக்கு நல்லது என்பது. அது ஏன் கூறுகிறார்கள் என்றால், சிலரால் யாரோடுமே ஒத்துப்போக முடியாது. சிலரை நீங்கள் பார்க்கலாம், இல்லத்தில் சண்டை போடுவார்கள், பேருந்துக்கு காத்திருக்கிற போது சண்டை போடுவார்கள், நடத்துனரோடு சண்டை போடுவார்கள், உணவு விடுதிக்கு சென்றால் சண்டை போடுவார்கள், அலுவலகத்தில் அத்தனை பேரோடும் பிரச்சனை செய்வார்கள். யாரோடுமே ஒத்துப்போக முடியாதவர்கள் பலர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் திருமணத்திலும் ஒத்துப்போக முடியாது, அவர்களுக்கு துறவரமே மேல் என்பதைத்தான் அந்த இனியவை 40 பாடல் குறிப்பிடுகிறது.